வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குதிரைவாலி அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். இதை பவுலில் சேர்த்துக்கலாம். இப்படி தான் இருக்கும் இந்த குதிரைவாலி அரிசி. சின்ன சின்ன அரிசி இது ஒரு சிறுதானிய வகையை சேர்ந்தது. எல்லா சிறுதானிய வகை மாதிரி தான் இந்த குதிரைவாலி அரிசிலையும் கேலரிஸ் ரொம்ப கம்மி, ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதனால் வெயிட் லாஸ்க்கு இந்த அரிசி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். குதிரைவாலி அரிசியில் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க அதிகமாக அவங்களோட டயட்டில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இந்த குதிரைவாலி அரிசியை ரெகுலராக அவங்க உணவில் எடுத்துக்கிறச்ச சுகரோட லெவல் கம்மியாகிறதா சொல்லப்படுது. இந்த குதிரைவாலி அரிசி க்ளூட்டன் ஃப்ரீன்றதால க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்கலாம் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த குதிரைவாலி அரிசியில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த அரிசியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி அலசிக்கலாம். அழுக்கு இருந்தால் வந்துடும். ஒரு கப் குதிரைவாலி அரிசிக்கு 1/3, அதாவது 3ல் 1 பங்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் உளுந்த ஊற வைக்கிறச்சவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை சேர்க்குறதால தோசையோட கலர் நல்லா ப்ரௌனாக வரும். இதுலேயே 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சிகப்பு அவல் எவ்வளோ அளவு உளுந்து சேர்த்தோமோ அதே அளவு சிகப்பு அவல் சேர்க்க போகிறோம். இதையும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நீங்கள் கழுவிட்டு சிகப்பு அவல் தான் சேர்க்கணுன்னு இல்லை, வெள்ளை அவல் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் குதிரைவாலி அரிசியும் உளுந்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். மினிமம் நீங்கள் ஒரு 5 மணி நேரமாவது ஊற வச்சாதான் நல்லா அரைப்படும். அரிசியும் உளுந்தும் 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த குதிரைவாலி அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. எல்லா தண்ணியும் ஊற்றி அரைச்சிடாதீங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடையே ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருந்த சிகப்பு அவலையும் சேர்த்துடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த உளுந்து கடலைப்பருப்பு வெந்தயத்தையும் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வடைக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்ச உளுந்தையும் இந்த பவுலில் சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிட போகிறோம். மாவு ரொம்ப திக்காக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து வைக்க போகிறேன் நான். இந்த மாவை 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வைக்க போகிறோம். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. டைட்டான லிட் போட்டு மூடாதீங்க. இந்த மாதிரி தட்டு போட்டு மூடினாலே நல்லா மாவு புளிச்சிடும். ஒரு 9 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். மாவு நல்லா புளிச்சிருக்கு, உப்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த பபிள்ஸும் இருக்குது அங்கங்கே. மாவை நல்லா கலக்கிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றிடலாம். கல் சூடானவுடனே ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன். தோசை இட்லிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துலேயே நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த தோசை நல்ல கலர்ஃபுல்லாக வரும். நல்ல ப்ரௌனாக நம்ம கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதால தோசையோட கலரே ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை திருப்ப வருதான்னு பார்த்துட்டு திருப்பி போட்டுடுங்க. தோசை ரொம்ப மொடன்னு இல்லாமல் பர்ஃபெக்ட் கிறிஸ்பியாக இருக்குது. மீதி இருக்கிற தோசை மாவுலேயும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சொன்ன அளவில் ஒரு 7லேருந்து 8 தோசைக்கு வரும். நம்மளோட குதிரைவாலி அரிசி தோசை ரெடி ஆயாச்சு.
இந்த மாதிரி சிறுதானிய வகைகளில் தோசையும் இட்லியும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கரெக்டான மெஷர்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறச்ச நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறச்ச எல்லா விதமான சிறுதானியங்கள்லேயும் நம்ம தோசை இட்லின்னு நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்குது. கருப்பு கவுனி அரிசி, பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, காட்டியானம் அரிசி, இதிலெல்லாம் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.